அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்துட்டு வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே இதை செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு வந்துட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பட்டை, லவங்கம் இதெல்லாம் தேவைப்படுதுங்க. தயிர், புளிச்ச தயிர் இதுவும் தேவைப்படுது. செய்யும்போது நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எந்த அளவுக்கு போடுறதுன்ட்டு உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. நல்ல அகலமான பாத்திரமாக இருக்கட்டும். 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். முதல்ல நெய் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்குவோம். கூட வந்து பட்டை, லவங்கம் இதெல்லாம் சேர்த்துக்குவோம். பட்டை, அன்னாசி மொக்கு, கிராம்பு, கூட சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்குவோம். நல்லா பொரிஞ்சு வரும்போது வெங்காயம், நீல வாக்கில் வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்குவோம். வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகணுங்க. நான் இன்னைக்கு செய்ய போகிறது வீட்டில் இருக்கக்கூடிய பொன்னி அரிசியில் தான் செய்கிறேன். வீட்டிலே சுவையாக நம்ம யூஸ் பண்ண பொன்னி அரிசியில் எப்படி செய்கிறது தான் இன்றைக்கி மெத்தடு. வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி சேர்க்கறதுக்கு முன்னாண்ட பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குவோம். பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம். நல்லா வதக்கலாம். கொத்தமல்லி இலை, புதினா இலை ஒரு கைப்பிடி சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். நல்லா கிளறி கொடுங்க. இல்லாட்டி இஞ்சி பூண்டு வந்து அடி பிடிக்க ஆரம்பிக்கும். மிதமான சூடில் வச்சுக்கோங்க. இப்போ இது கூட வந்து தக்காளியை சேர்த்துக்குவோம். நான் வந்து இந்த ரெசிபிக்கு வந்துட்டு சின்னதாக 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி 3 வெங்காயம் சேர்த்துருக்கிறேன். 2 பாகுன்னு சொல்லுவாங்க. 2 பாகு அரிசி, வீட்டில் இருக்கக்கூடிய பொன்னி அரிசி தான் சேர்த்து செய்ய போகிறேன். தக்காளி வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு தூவிக்குங்க. நல்லா சீக்கிரம் வதங்கிடும். தக்காளி நல்லா வெந்து வரணும். தக்காளி வதங்கி வந்துட்டு இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கிறோம். எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த டைல நார்மல் மிளகாப்பொடி 1 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். கலர் எதுவும் நம்ம சேர்க்க வேண்டாங்க. காஷ்மீர் சில்லியே நல்ல கலர் கொடுப்போம். நல்லா கலரி விடுவோம். கூடவே பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்படி இல்லைன்னா கூட நீங்கள் ஒரு கரம் மசாலா, வீட்டில் இருக்கக்கூடிய கரம் மசாலா, கடையில் விற்கக்கூடிய கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 1 கப் தயிர் ஊற்றிக்கலாம். இந்த வெஜிடபிள் நான் வந்துட்டு ஒரு 2 கேரட்டு, 2 உருளைக்கிழங்கு, ஒரு 5 பீன்ஸு, ஒரு கைப்பிடி அளவு பட்டாணி எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். நான்
இதை வந்து இது கூட சேர்த்துறேன் நான். லைட்டாக தண்ணி சேர்த்துங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு வேற என்ன தேவையான சேர்த்துக்கலாம். கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் உப்பு ஒரு கல் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம டேஸ்ட் பண்ணும் அரிசி சேர்க்கறதுக்கு முன்னாண்ட டெஸ்ட் பண்ணும்போது உப்பு சால்ட் டெஸ்ட் பண்ணும்போது ஒரு கல் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் கரெக்டான ஒரு பதத்துக்கு வரும். கொதிக்கணும். இந்த டைமில் வந்து நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிருவோம் ஒரு 2 மினிட்ஸ். அதுக்கப்புறம் திறந்து அரிசி போடுவோம். சைடில் எல்லாம் நல்லா ஆவி வருதுங்க. இந்த டைமில் நம்ம வந்து தட்டை திறந்து ஸ்லோ பண்ணிக்குவோம். அரிசி போட்டுட்டு அப்புறம் அரிசி போட்டு நல்லா கலந்து விட்டுங்க. நான் 2 பாகு ஐ மீன் 2 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன். ஒரு பாகுக்கு 1.25 அளவு தண்ணி வைக்கணும். இன்னும் 3 டம்ளர் தண்ணி வச்சிருக்கீங்க. நல்லா கலந்து விட்டுக்குவோம். தீ அதிகப்படுத்திக்குவோம். இப்போ உப்பு செக் பண்ணிக்குவோம். நம்ம இப்போ உப்பு சரியா இருக்குங்க. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்குவோம். கொதிக்கிட்ட நல்லா ஆவியெல்லாம் சைடில் வரணும். அந்த அளவுக்கு இது கொதிச்சு வரணும். அப்புறம் தம் போடலாம். சைடில் எல்லாம் நல்லா கொதிச்சு வருதுங்க. இந்த டைமில் நம்ம எடுத்து பார்ப்போம். இதுதான் சரியான ஒரு டைம் தம் போடுறதுக்கு. நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் சாறு எடுத்து வச்சிருக்கிறேன். அதை ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு நல்லா பிளேட் மூடி தீயை வந்து கம்மி பண்ணிட்டு ஒரு வெயிட் வச்சுருவோம். 15 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இப்போ தம் எடுத்துருவோம். பாருங்க, அழகா உதிர் உதிரா வந்திருக்கு. சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி. நம்ம கலர் எதுவுமே சேர்க்கல. நம்ம போட்ட அந்த மிளகாத்தூள் காஷ்மீரி சில்லினால இந்த மாதிரி இந்த கலர் இருக்குது. இது கூட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, நெய்யில் கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுத்துட்டு போட்டா ரொம்ப சுவையா இருக்கும். வறுத்த முந்திரி பருப்பு இதில் போட்டுருவோங்க. கொத்தமல்லி இலையை வந்து மேலே தூவி விட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் மூடி விட்டுட்டு அப்புறமா எடுத்து சர்வ் பண்ண ரொம்ப டேஸ்டா இருக்கும். சுவையான
வெஜிடபிள் பிரியாணி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. அடுத்த ரெசிபியில் நம்ம பார்ப்போம்.